விக்கி கிளம்பிட்டியா என்னடா விக்கி? மேடம் சாரி கட்டியிருக்கீங்களா இல்ல இன்னைக்கும் சுடிதானா? இன்னைக்கு எப்படி சுடி போட முடியும்? சாரி தான் கட்டியிருக்கேன். இல்ல நீங்க கட்டுவீங்களே அதுக்காக கேட்டேன். ஆமா என்ன கலர் சாரி? என்னடா இன்னும் கிளம்பாம அப்படியே நிக்கிற? அவ்வளவுதான்டி குளிச்சுட்டேன்ல, இனி ட்ரெஸ்ஸை போட்டு கிளம்ப வேண்டியதான். டேய் தாலி சேலை வச்சு கும்பிடுறது நல்ல நேரத்துல கும்பிடணும்னு சொல்லுவாங்க. நீ போன் பேசிட்டே இருந்தா எத்தனை மணிக்கு கும்பிடுறது? வரேன்டி, அவ்வளவுதான், நீ போ, நான் வந்துடுறேன். மண்டபத்துக்கு தானே கிளம்பிக்கிட்டு இருக்கோம். மண்டபத்துல போய் எப்படியும் உன் பொண்ணை பார்க்க தானே போற. இன்னைக்கு ஒரு நாள் தாண்டா, நாளைக்கு தான் அவ கழுத்துல தாலியை கட்டிடுவேல. அதுக்கப்புறம் 24 மணி நேரமும் கூடவே தான் இருப்பா, பேசிக்கிட்டே இரு. இப்ப தயவு செஞ்சு வாப்பா, தாலி சேலை வச்சு கும்பிடணும், கிளம்பு. சரி சரி கத்தாத, நான் கிளம்புறேன். ஏங்க அதான் அண்ணி கூப்பிடுறாங்கல்ல, டக்குன்னு ஒரு ஷர்ட் எடுத்து போட்டுட்டு கிளம்புங்க, மண்டபத்துல வந்து பாத்துக்கலாம். சரி சரி நான் கிளம்புறேன்டி. நீ என்ன கலர்ல சாரி கட்டியிருக்கேன்னு சொல்லு, அதுக்கு மேட்சிங்கா நானும் ஷர்ட் போட்டுக்கிறேன். ஷோ அப்பா, இந்த கொசு தொல்லைங்க தாங்க முடியலடா சாமி. சாவி என்னடி பண்ற? இதோ வரேம்மா. ஏங்க ஊரு பார்க்க உலகறிய உங்க கையால எனக்கு கொடுக்க போற மிகப்பெரிய பொக்கிஷம் வந்த மாங்கல்யம். அதை வச்சு சாமி கும்பிடும்போது நம்மளே லேட் பண்ணலாமா? நமக்காக தானே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. போங்கங்க, போய் சாமி கும்பிட்டு வாங்க. உத்தரவு மகாராணி. சரி அப்ப போனை வைக்கிறீங்களா? சரி நான் வைக்கிறேன், நீங்க போய் சாமி கும்பிடுங்க போங்க. நாளைக்கு காலையில கல்யாணம். ஐயோ சித்தி, பூமாரி வாடி. சித்தி எனக்கு எந்த ட்ரெஸ் போடுறதுன்னு கன்ஃபியூஸா இருக்குடி, நீ வந்து எடுத்து தரியா? உனக்கு தான் 4-5 ட்ரெஸ் எடுத்துருக்கோம்ல, உனக்கு பிடிச்சது ஏதாவது எடுத்து போட்டுக்கோ. அப்ப நான் பட்டுப்பாவாடை சட்டை போட்டுக்கட்டுமா? ஏய் பட்டுப்பாவாடை நாளைக்கு முகூர்த்தத்துக்கு போட்டுக்கோடி, அப்பதானே போட்டோஸ்க்கெல்லாம் அழகா இருக்கும். இன்னைக்கு நைட்டு மண்டபத்துல போய் சும்மா ஃபன் தானே பண்ண போறோம். அதுக்கு ஏதாவது கம்ஃபர்டான ட்ரெஸ் போட்டுக்கோ. அந்த ப்ளூ கலர் ஜீன்ல ஒரு டிராயரும் டிஷர்ட்டும் வச்சிருந்தேன்ல, அதை போட்டுக்கோடி, நல்லா இருக்கும். ப்ளூ கலர் டிராயருக்கு 2 டிஷர்ட் எடுத்திருக்கேன், நான் போட்டுட்டு வந்து காட்டுறேன், எது ஓகேன்னு சொல்றியா? சரி சரி சீக்கிரம் போட்டுட்டு வா, வேன் வந்துருச்சுன்னா எல்லாரும் கிளம்பிடுவாங்கல்ல. இல்ல இல்ல நான் போட்டுட்டு வரேன், நீ சொல்லு. நைந்தரா, ஏய் அம்சா வாடி. அட புடவெல்லாம் கட்டியாச்சு போல, சூப்பரா இருக்குங்க நைந்தரா. ஆமாடி அம்மா, உன்னை புடவை கட்டி விட வர சொல்லி எத்தனை மணிக்கு சொன்னதுக்கு மேடம் எத்தனை மணிக்கு வரீங்க? இதுவே நல்லா தான் இருக்குங்க நைந்தரா. சும்மா காமெடி பண்ணாத, ஏதோ போடணுமேங்கிறதுக்காக அக்கா திட்டுவாளேன்னு சும்மா மேலாப்ல எழுத்து போத்திருக்கேன். நீ வந்துதான் ஒழுங்கா ஃபிளீட் வச்சு பின் குத்தி விடணும். எனக்கு பின் குத்துனாதாண்டி பிடிக்கும். இந்த வெயிலுக்கு அதுக்கும் கசகசன்னு ஒரு மாதிரியா இருக்கும்ல, நீட்டா பின் குத்தி போட்டு விடு. சரிங்க நைந்தரா. சித்தி வாவ் சூப்பரா இருக்குடி. அம்சா சித்தி, இந்த Dress எனக்கு நல்லா இருக்கா? இத தான் நான் மண்டபத்துல போட்டுக்க போறேன். நல்லா இருக்கு தங்கமே, ரொம்ப அழகா இருக்கீங்க. என்கிட்ட இதே மாதிரி இன்னொரு டி-ஷர்ட்டும் இருக்கு, நான் அதையும் போட்டுட்டு வந்து காட்டுறேன், எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. ஏய் இதுவே நல்லா தாண்டி இருக்கு, போட்டுட்டு வா. நான் வேற எதை போட்டு காட்டுறேன். பா சரியான வாளு, எப்படி ஓடுது பாரு. சித்தி இது எப்படி இருக்கு? ஏய் இது அதை விட அழகா இருக்குடி. நான் சொன்னேன் இல்ல, என்கிட்ட 2 Dress இருக்குன்னு நான் சொன்னேன் இல்ல. சரி சரி நீ ரெண்டையுமே எடுத்து வச்சுட்டு வா, உனக்கு எதை போடணும்னு தோணுதோ அதை போட்டுக்கோ, சரியா? என்னடி பண்றியா, கிளம்பிட்டீங்களா என்ன? அம்மா இந்த Dress எனக்கு நல்லா இருக்கா? இந்த Dress நான் மண்டபத்துக்கு போட்டுக்கிறேன். எல்லாம் தாண்டி இருக்கு, முதல்ல எடுக்க வேண்டியதை எடுத்துட்டு வெளியில கிளம்புங்க. வீட்டை பூட்டிட்டு கிளம்பணுமா இல்லையா? வேன் வந்துடுறேன். அவ்வளவுதான்க்கா, எல்லாம் ரெடியா தான் இருக்கும். அம்சா அவளுக்கு சேலை ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணணும்னா அட்ஜஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வாமா. ஓகேங்க அக்கா. அம்மா வாடா விக்கி, வா 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 வா. அம்மா எல்லாம் ரெடியாம்மா. சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லடா மைனே. இங்க பாரு, உங்க அம்மா முளைப்பாரி ஒழுங்கா வளரல, ஏதோ சாமி குத்தமா இருக்குமோ இல்ல சகுனம் தடையா இருக்குமோன்னு புலம்பிக்கிட்டு இருந்தால, இப்ப பாத்தியா உன் கல்யாணத்துக்கு போட்ட முளைப்பாரி எப்படி வளர்ந்துருக்குன்னு. அம்மா நல்லா வளர்ந்துருக்கு பாருங்களேன். ஆமாடா விக்கி, முளைப்பாரி நல்லா வளர்ந்துருக்கு. என் மருமக வீட்டுக்கு வர போற ராசி எல்லாம் நல்லதாவே நடக்கும். அதெல்லாம் உன் வாழ்க்கை சீரன் சிறப்புமா சந்தோஷமா இருப்படா. அம்மா எனக்கு இந்த சாங்கியம் சடங்குல எல்லாம் பெருசா நம்பிக்கை இல்லைனாலும் சாவியும் நீங்களும் அன்னைக்கு ஃபீல் பண்ணதை பார்த்து எனக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுமா. ஆனா இன்னைக்கு எல்லாத்தையும் போக்குறது மாதிரி அந்த கடவுளோட அருளால எவ்வளவு அழகா வளர்ந்துருக்கு பாத்தீங்களா. முளைப்பாரிய பார்க்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குல்ல. தண்ணி ஊத்துறதுனால வளர்ந்துருக்கு, இல்லைன்னா அன்னைக்கு இருந்தது மாதிரி தானே இருந்திருக்கும். அன்னைக்கு எல்லாருக்கும் எவ்வளவு மனசு கஷ்டமா இருந்துச்சு, எல்லாம் இந்த அக்காவால தான். முதல்ல எனக்கு நீ தேங்க்ஸ் சொல்ல. அம்மா தள்ளு தள்ளு. அப்பா உங்க புள்ள வந்ததே லேட்டு, நீங்க வேற டைம் வேஸ்ட் பண்ணாம பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிம்மா சரிம்மா. அடியெல்லாம் அலமேல மருமகளே, என்ன எத்தனை மணிக்கு வேன் வராமனு சொல்லுச்சு, இப்ப எத்தனை மணி ஆச்சு, இன்னும் வேனை காணுமே எங்க?
அத்தா வேனை ஓட்டிட்டு தானே வர முடியும், பறந்தா வர முடியும். ஒரு 5 நிமிஷம் வந்து நிக்கிறதுனால இப்ப என்ன குறைஞ்சு போகுது? செத்தோட நில்லுங்க, இப்ப வந்துடுறேன். என்ன வந்துரும் போயிரும்னு நான் வீட பூட்டுனா பூட்டலையான்னு தெரியல, மாட்டுக்கு வைக்கேலி போடல, அறக்க பறக்க சரி வேன் வந்துடும் நம்மளை விட்டுட்டு போயிருவாளுகளேன்னு ஓடியாந்தா இப்படியா காக்க வச்சுக்கிட்டு நிக்கிறது? பொழப்பில்லை எங்களுக்கு. மத்த பொழப்பெல்லாம் அப்படி அப்படி போட்டுவிட்டு வந்தா நல்ல மரியாதை செய்தியடியே. கரெக்டா சொன்னம்மா. தகுதி பார்க்காம தராதரம் பார்க்காம சரி பஞ்சாயத்தை கூட்டி சொல்லிட்டாளுங்களேன்னு தௌசரியாவுக்கு மதிப்பு கொடுத்து கிளம்பி வந்தா என்னென்ன பண்றாங்க பத்தியா? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? ஐயோ கலெக்டர் அம்மா, நீங்க கலெக்டர் ஆபீஸுக்கு கையெழுத்து போட போகணுங்கிறது எங்களுக்கு புரியத்தான் செய்யுது. என்ன பண்றது, கொஞ்சம் விசேஷக்கார வீட்டுல முன்ன பின்ன இருக்கத்தானே செய்ய. எல்லாம் சரியா நடந்துருமா? அட இருங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. அடியாளா என்னத்த பொறுமையா இருக்க சொல்றிய? நான் மத்தியான சாப்பாடு கூட சாப்பிடல. ஐயையோ இப்ப வயிற்றுக்கு சாப்பிட்டுனா நைட்டுக்கு போய் மண்டபத்துல நல்ல சோறு திங்க முடியாதேன்னு வயிற்ற காய போட்டுக்கிட்டு கடந்து ஓடியாறேன். காலகாலத்துல மண்டபத்துக்கு போனா தானே அங்கிட்டு இங்கிட்டு சுத்தி பாட்டுவிட்டு நைட்டுக்கு நல்லத பிள்ளத வள்ளு வதக்குன்னு சாப்பிட முடியும். எண்ணியாரம் கிளம்பி போய் எண்ணியாரம் சாப்பிடுறது வயிற்ற பசி எடுக்குதா இல்லையா? அப்ப யாரு கல்யாணத்துக்கு தாலி கட்டுறத பார்க்க போகல, எல்லாரும் சோறு திங்கத்தான் போறீங்க, அப்படித்தானே? ஆமாடியே, எங்க வீட்ல எல்லாம் சோறு திங்காம நாங்க சுக்காங்களை தானே திண்டுக்கிட்டு தெரியுறோம். சோறு திங்க போறோமாம்ல, சோறு திங்க. என்ன ஒரு ஏத்தம் பத்தி அந்த நெட்ட குரங்குக்கு? இடுவாளி நீ பேசாம இரும்டி. இப்ப எதுக்கு நீ ஆவியை கொடுத்துக்கிட்டு இருக்க? இல்லக்கா, வனசாக்கா உள்ள அந்த பிள்ளைய கிளம்பிச்சுக்கலான்னு பார்க்க போயிருக்கு. அப்படியே சிங்காரத்தையும் ஒரு எட்டு பார்த்துட்டு வரணும்னு சொல்லியிருக்கு. அந்த உதவி காலையில இருந்து நான் கல்யாணத்துக்கு வரமாட்டேன் அப்படி இப்படின்னு வீரவசனம்லாம் பேசிட்டு தெரியறாமக்கா. அதுவே பாவம் பல தொல்லையில தெரியுது. இவனுக்குள்ள வந்தவுல நம்ம தானே பார்த்து பதில் சொல்லணும். அதுக்காண்டிதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சொல்ல வேண்டியதாண்டி. அதுக்காக திமுருத்தனமா பேசுறவங்களுக்குலாம் என்ன பதில் சொல்றது? நீ பாட்டுக்கு வாயை வச்சுக்கிட்டு இரு. எதா இருந்தாலும் மனசா வந்து பேசிக்கிடுவா. அதுவும் சரிதாக்கா. சரி விடு, நம்ம எதுக்கு தேவையில்லாம கத்திக்கிட்டு. ஆனா உன் மாமியாக்காரியும் நாத்தனாக்காரியும் தாக்கா ஓவரா பில்டப் பண்றாளுங்க. வந்து நிக்கிறது சோத்துக்கு, ஆனா நாங்க சோத்துக்கா விங்கி போய் கிடக்கும், கறிக்கா தாங்கி போய் கிடக்கும்னு என்னென்ன பேச்சு பேசுறாரு. அங்கே வந்து பார்த்தா தானே தெரியும். மண்டபத்துல சட்டிக்குள்ள ஓட்டிக்கிட்டு மண்டையை விட்டு அள்ளி திங்கிறத பார்க்காமல இருக்க போறான். அப்புறம் பாரு இவளி அப்படி ஏதாவது வில்லத்தனமான விஷயம் நடந்துச்சுன்னு வச்சுக்க, உடனே போன் எடுத்து வீடியோ எடுத்துரு சரியா? அப்படியே ஊர்ல வந்து போட்டு போட்டு பார்த்து என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கலாம்ல. அப்புறம் பின்ன நம்மள மாதிரி ஆளுகள்லாம் கல்யாணத்துக்கு போறதே கறிசோறு திங்கிறதுக்கும் கலர் கலரா பட்டுச்சலையை எடுத்து கட்டிக்கிட்டு போட்டோ எடுக்கிறதுக்கும் தானடி. நம்மள போட்டோ எடுக்கிற சாக்க வச்சு அப்படியே இந்த கிளவியலையும் கழுத வீடியோ எடுத்து தள்ளிடுவான். வீட்டுக்கு வந்து விடிய விடிய பார்த்து பொழுத போக்கலாம்ல. மா இவளுங்க 3 பேரும் நம்மளதாமா ஏதோ சொல்லிக்கிட்டு கூடி கூடி சிரிக்கிறாளுங்க. சிரிக்கட்டும் முடியல, இங்கனக்குள்ள தானே சிரிப்பாளுங்க. நாளைக்கு கல்யாணத்துல அவங்க குடிகார புருஷன் அடிக்கிற கூத்த இந்த ஊரே பார்த்து சிரிக்கும்ல, அப்ப நம்மளும் சேர்ந்து சிரிப்போம். நீ ஏன் கவலைப்படுற? ஆமாமா, அந்த சிங்காரம் நல்லையே குடிச்சிட்டு மட்டையாய் போய் கிடப்பான். அவளை போட்டு டார்ச்சர்னு டார்ச்சர் பண்ணுவான். நாளைக்கு கல்யாணம் வேற, அதுவும் அவன் வீட்டு கல்யாணம் வேற. என்னென்ன பண்ண போறானோ, என்னெல்லாம் கூத்தடிக்க போறானோ. ஐயோ, மாப்பிள்ளை வீட்டு முன்னாடி அவன் குடிச்சிட்டு குப்பர் அடிச்சு வெளுகணும். அதை அந்த ஊரே வேடிக்கை பார்த்து சிரிக்கணும். அதுல நம்ம 2 பேரும் குஜாலாவா என்ஜாய் பண்ணணும். அந்த நிமிஷத்துக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேம்மா. எக்கோ, நம்ம எல்லாரும் சேர்ந்து சிரிச்சிட்டோமா, அதான் எதிர்கட்சியில இருந்து ஒரே குமுறலா இருக்கு. அரியேல அலமேல மருமோல, நான் எந்த கட்சியிலே என்னைய எந்த கட்சியிலையும் சேர்க்க மாட்டேங்கிறியே? மொட்டகராத்தா, நல்லவங்க எப்போதுமே நம்ம கட்சியில தான். நீ எதுக்கும் கவலைப்படாத. ஆண்டவனை பார்க்கணும், அவனுக்கும் ஊத்தணும், அப்ப நான் கேள்வி கேட்கணும். சர்வேசா தலையெழு தென்ன மொழியடா, தப்பிச்சல என்ன வழியடா. என்னடியே வாசல்ல நின்றுகிட்டு சிறுமலை கொடுக்குற? வாடி என் மாமன் பெத்த மவளே. என்னையா காலையிலேயே குடிச்சிட்டு வந்திருக்கியா? ஏய், நான் காலையில குடிப்பேன், மத்தியானம் குடிப்பேன், நைட்டு கூட குடிப்பேன். 3 வேளையும் மூக்க பிடிக்க குடிப்பேன். அதை கேட்க நீ யாரடி? நீனா எனக்கு காசு கொடுத்து குடிக்க சொன்ன? ஏண்டி நீனாடி எனக்கு காசு கொடுத்து குடிக்க சொன்னாடியே? அப்ப நான் காசு கொடுக்காம ஊரால வந்து உனக்கு காசு கொடுக்கறா? நான் வேஷ்டி சட்டை எடுத்துக்கன்னு கொடுத்த காசுக்கு முழுக்க குடிச்சிட்டு வந்துட்டேன், அப்படித்தானே? வேஷ்டி சட்டை எடுக்குவாம்ல, வேஷ்டி சட்டை. இவ தங்கச்சிக்கு பண்றது பேர் ஒரு கல்யாணம். இதுக்கு நாங்க வேட்டியும் சட்டையும் மாட்டிக்கிட்டு வந்து நிக்கலைன்னா பட்டுக்கிட்டா போகுது, இல்ல கல்யாணம் கண்டு நிக்க போகுதா? போடி போக்கத்த வயமாவளே, போடி. நான் ஏன் இப்படி குடிச்சிட்டு வந்து அசிங்கப்படுத்துற? கல்யாணக்கார வீட்டால் மாதிரியா நடந்துக்கிற? ஓடி போனவளை கூட்டி கொண்டு வந்து வச்சு தாலியை கட்ட வைப்பாங்களாம். இதுக்கு ஊரை கொட்டி மேலத்தை கொட்டி கல்யாணம் நடத்துவாங்களாம். இந்த கல்யாணத்துக்கு நாங்க குடிக்காம வேற இருக்கணுமா? போடி தெரியும். நீ எப்பேற்பட்ட ஆளு, உன் தொங்கச்சி எப்பேற்பட்ட ஆளுன்னு எங்களுக்கு என்ன தெரியாதா என்ன?
ஏயா இப்படி பண்ற? தாய் தகப்பே இல்லாத பிள்ளைக்கு நீ தானே தகப்பே ஸ்தானத்துல வந்து முன்னாடி நின்று எல்லாம் செய்யணும். நீனே பொறுப்பு இல்லாம இப்படி குடிச்சிட்டு கிடந்தா என் தங்கச்சிக்கு யாரையா முன்னாடி வந்து நிப்பா? ஆரம்பிச்சுட்டாளுகையா. ஆனா அவனா அக்காளுக்கும் தங்கச்சிக்கும் கண்ணுல இருந்து ஆறா பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிச்சிருது. ஏண்டி உங்களுக்கு ஆண்டவன் முகத்துல கண்ணை வச்சிருக்கானா இல்ல காவேரி ஆற பிதைச்சு விட்டுருக்கானாடி? எங்க கண்ணீர் உனக்கு காமெடியா இருக்குல்ல? நடத்தியா? நடத்து. உன்னால எம்பிட்டு கம்பிட்டு நடத்த முடியுமோ அம்பிட்டையும் நடத்து. வாரு நல்ல போதையில உட்காந்துருக்கேன். சும்மா வந்து நின்றுக்கிட்டு கண்ணீர் வடிச்சு என் போதைய கலைக்கணும்னு நினைச்ச. அப்புறம் சிங்காரம் மனுஷனா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். யோ சிங்கு, உன் காலில் விழுந்து கேட்குறேன், தயவு செஞ்சு இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் பண்ணிடாதையா. என் தங்கச்சி தாய் தகப்பே இல்லாத புள்ள, அவளுக்கு ஒரு நல்லது நடக்கணுமேனு நான் போகாத கோயில் இல்ல, வேண்டாத தெய்வம் இல்ல. எல்லாம் கைகூடி வரையில வெண்ண திரண்டு வரையில தாலி உடைஞ்ச கதையா இருக்க கூடாதியா. உன்னை கெஞ்சி கேட்குறேன், தயவு செஞ்சு இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் பண்ணாம என் புருஷனா என் தங்கச்சிக்கு மாமனா வந்து ஒரு ஓரத்துல நின்று தலைய காட்டிட்டு மட்டும் போயிரியா. நீ நல்லா இருப்ப. எனக்காக இந்த ஒரு உதவிய மட்டும் செஞ்சிரியா. ஊர் ஆளுகள்லாம் கேட்க ஆரம்பிச்சு மாப்பிள்ளை வீட்டு ஆளுகள்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சா நீ என்ன எப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கு எதுக்குயா நம்ம இடம் கொடுக்கணும்? தயவு செஞ்சு தெத்த வந்து தலைய காட்டிட்டு போயிரியா. இந்த அழுகைக்கு நடிப்புக்கெல்லாம் மயங்குறவன் இந்த சிலுக்கு வார்பட்டி சிங்காரம் இல்லடியே. கிளம்பு கிளம்பு கிளம்பு. சிங்காரா நண்பா, சிங்காரா அட வாடா நண்பா, உள்ள வா. என்ன நண்பா ஓ வீட்டு விசேஷத்துக்கு நீனே இன்னும் கிளம்பாம இருக்க? நண்பா வந்து அழுது காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடிட்டு தான் போனாளுங்க. ஆனா நம்மெல்லாம் எதுக்கு மசைறாளா? அதெல்லாம் வரவே முடியாதுன்னு அடிச்சு சொல்லிட்டோம்ல. அட பாவி, என்னடா சொல்ற? வர முடியாதுன்னு சொல்லிட்டியா? அப்பனா இவ்வளவு கல்யாணத்துக்குலாம் நம்ம போனோம்னா நம்ம மதிப்பு மரியாதையும் என்ன ஆகுறது? அட லூசு பையல, உன்னைய வச்சு நான் பல வாக்குல பிளான் போட்ட, நீ என்னடா இப்படி இருக்க? என்ன நண்பா என்ன பண்ண சொல்ற? டேய் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சரியான வசதி பார்ட்டின்னு நீ தானே சொன்ன. ஆமா, அவங்கிட்ட வசதி இருந்தா அது அவங்களோட, நமக்கு என்ன வந்துச்சு? அங்கதானடா விஷயமே இருக்கு. என்ன குமாரு சொல்ற? ஏய் மாப்பிள்ளை வீட்டுக்காரன் நல்ல வசதியான பார்ட்டினா கல்யாணத்துக்கு முந்தின நாள் அவன் ஃப்ரெண்டுக்கெல்லாம் பேச்சுலர் பார்ட்டின்னு பார்ட்டி கொடுப்பான்ல, அதுல எல்லாமே ஃபாரின் சரக்கு தாண்டா அடிப்பாங்க. என்ன குமார் சொல்ற? ஆமா நண்பா, ஃபாரின் சரக்கெல்லாம் குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சுடா. நாவெல்லாம் வறண்டு போய் கிடக்கு. என் மாமியா ஒரு ஊறுகாய்க்கு கூட காசு கொடுக்க மாட்டேங்கிறாடா. எங்க போய் குடிக்கிறதுன்னு நினைச்சு நினைச்சு பைத்தியம் பிடிக்குது. அந்த நேரத்துல தான் உன் வீட்டு கல்யாண ஞாபகம் வந்துச்சு. பேசாம இந்த கல்யாணத்துல கலந்துக்கிட்டு மாப்பிள்ளைகிட்ட பேச்சுலர் பார்ட்டின்னு ட்ரீட் கேட்டா எப்படியும் நம்ம பொண்ணு வீட்டுக்காரங்க நமக்கு சேர்த்து கட்டிங் வாங்கி தானே கொடுக்கணும். கழுத ஒரே ஃபாரின் சரக்கா அடிச்சுட்டு வருவான். எப்படி நம்ம ஐடியா? குமாரு அப்ப கல்யாணத்துக்கு கிளம்பலான்னு சொல்றியா? அட ஆமா நண்பா, அவளுகளுக்காண்டி போவேனா, நம்ம நமக்காண்டி போவோம். என்ன நான் சொல்றது? சூப்பர் நண்பா. என்னம்மா வனசா, வண்டி வருமா இல்ல வராதா? அத்தை இவதான் பாவாட போன் அடிச்சேன், ஊருக்குள்ள வண்டி வந்துருச்சான். இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல கிளம்பிடுவோம். சரி சரி வந்தா சரி வந்தா சரி. வானவில்ல கொண்டு வந்து வளைச்சு கட்டி பந்தல் போடு, வெண்ணீரெல்லாம் கொட்டி வந்து சீரியல் பல்பா மாத்தி போடு, ஆகாயம் பார்த்து சூரியன் கேட்டு ஆரத்தி தட்டாயடு, வந்தோருக்கெல்லாம் முத்துக்கள் அள்ளி அக்ஷர பூவா போடு, உள்ள சொந்தம் எல்லாம் சேர்ந்து வந்து திருமணத்தை நடத்துறப்போ அடடா ஆட்டம் பாட்டம் தான் அந்த கல்யாணமே அழகா பூத்த தோட்டம் தான். அடடா ஆட்டம் பாட்டம் தான் அந்த கல்யாணமே அழகா பூத்த தோட்டம் தான். மேரேஜ் என்றால் வெறும் பேச்சு அல்ல, மீனாட்சி சுந்தரேசா. நம்ம வில்லேஜில் போய் கல்யாணம் பாரு, மீனாட்சி சுந்தரேசா.